வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு தறி தொழிலாளர்களுக்கான ஒரு அருமையான ஸ்கீம் பத்தி வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பத்தி பார்க்க போறோம்னா, சாதாரண தறிகளை ரேப்பேர் தறியாக மாத்த 10,00,000 வரைக்கும் மானியம். அதுவே புதிய ரேப்பேர் தறி வாங்க 7,50,000 வரைக்கும் மானியம் தராங்க. இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தடைகளை விட சிறுத்திறமடை. இந்த ஸ்கீம் பத்தி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு செய்தி விடுக்கிறாங்க. வாங்க நல்லா சீரம்பலாவாங்க. இதான் செய்தி. என்ன சொல்றாங்கன்னா, பழைய சாதாரண விசைத்தறிகளை நவீனமாக்கல் திட்டத்தின் மூலம் மூலதன மானியம் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுல வாங்க முக்கியமானது பார்க்கலாம். இத்திட்டத்தின் வரையின்படி ஆண்டுதோறும் 3000 விசைத்தறிகளை நவீனமாக்கும் பொருட்டு 30 கோடி நிதியும், பொது வசதி மையங்கள், தறிக்கூடங்கள் மற்றும் தர பரிசோதனை ஆய்வகங்கள் உட்கட்டமைப்பு நிறுவும் பொருட்டு 20 கோடி நிதியும், டோட்டலா 50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சாதாரண விசைத்தறிகளை நாடா இல்லாத ரேப்பேர் வகை தறிகளாக நவீனப்படுத்தி மேம்படுத்தும் பொருட்டு திட்டத்தொகையில் 50% மானியம் அல்லது அதிகபட்சமாக தறி ஒன்றுக்கு 1,00,000 மானியம் வழங்க செய்கிறாங்க. இதுல எது குறைவோ அதை வழங்க செய்கிறாங்க. அதிகபட்சமாக ஒரு நபருக்கு 10 தறிகளை நவீனப்படுத்த 10,00,000 வரைக்கும் மானியம் வழங்க செய்கிறாங்க. பழைய தறிகளை நீங்க ரேப்பேர் தறியா மாத்தினா ஒரு நபருக்கு 10 தறிகளை நவீனப்படுத்த 10,00,000 வரைக்கும் மானியம் வழங்க செய்கிறாங்க. அடுத்தது புதிய ரேப்பேர் நாடா இல்லாத தறிகள் கொள்முதல் செய்யும் பொருட்டு திட்டத்தொகையில் 20% மானியம் அல்லது அதிகபட்சமாக ஒரு தறிக்கு 1,50,000 மானியம் வழங்க செய்யறாங்க. அதிகபட்சம் தனிநபர் ஒருக்கு 5 புதிய ரேப்பேர் தறிகள் கொள்முதல் செய்யும் பொருட்டு மொத்தம் 7,50,000 வரைக்கும் மானியம் வழங்க செய்யறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, விசைத்தறி தொழிலின் அசைவிற்கு முந்தைய பணிகளை உயர்தரத்துடன் மேற்கொள்ள ஏதுவாக வார்பிங் மற்றும் சைசிங் இயந்திரங்கள், தரப்பரிசோதனை ஆய்வுக்கூடம், வடிவமைப்பு மையம் மற்றும் மாதிரி துணி உற்பத்தி மையம் உள்ளடக்கிய பொது வசதி மையம் அமைப்பதற்கு மொத்த திட்ட தொகையில் 25% அல்லது 60,00,000 மானியமாக வழங்க செய்யறாங்க. மேற்படி நவீனமாக்கல் திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் துணிகள் தரம் உயர்த்தப்படுவதோடு அதன் உற்பத்தி திறனும் மேம்படுத்த செய்யறாங்க. எனவே உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் நிலவும் போட்டியினை எதிர்கொள்ள இத்திட்டம் உதவி புரியும் செய்யறாங்க. இதுக்கு எங்க போய் அப்ளை பண்ணணும்னா, அறிவிப்பை பயன்படுத்தி விருப்பமுள்ள நபர்கள் கைத்தறி துணை இயக்குனர் அலுவலகம், அறையன் 407, 4வது தளம், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இங்க போய் கனெக்ட் பண்ணா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்ல ஏதாவது டவுட்னா இந்த அட்ரஸ்க்கு போய் கனெக்ட் பண்ணவே ஏ எல்லாமே சொல்லுவாங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஒன்றுக்குன்னே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சோசியல் மீடியா குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜெனரல் குமார் வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ ஸ்கீம் பற்றி நான் போறேன். நன்றி, வணக்கம்.